நடிகர் விஜய் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு புதிய நபர் அல்ல. 2010லயே அவர் வந்து தேர்தலுக்கான முயற்சிகள் இணைக்கிற முயற்சிகளா இருந்தது. அதனால எங்க கட்சிக்கு அவர் புதுசு இல்ல, புதுசு ஒன்றுல இருந்து சொல்ல வர்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? விஜய் நல்ல அறிமுகமான நபர் தானே. புதிய நபர் அல்லன்னு சொல்லும் பொழுது ஒரு அதிகமா நல்ல பெரிய பிரபலமான நடிகர், அதனால எல்லாருக்கும் அறிமுகமானவர். அந்த ஆளுகளை தான் நான் பாக்குறேன். காங்கிரஸ் கட்சியோட எந்த விதமான ஃபார்மல் ரிலேஷன்ஸும் அவருக்கு முன்னாடி இருந்தது கிடையாது. மாதிரி நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு காலகட்டத்தில் இளைஞர் காங்கிரஸ்ல ஏதோ செயல்பட வேண்டும் என்று அவர் விரும்பினதாக ஒரு சந்திப்பு நடந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதோட ஒரு ஃபார்மல் ரிலேஷன்ஷிப்பும் ஒன்றும் காங்கிரஸோட இந்த காலத்துல இருந்தது. ஏற்கனவே விஜயோட வந்து காங்கிரஸ் கட்சி வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை வைரலா பேசப்படுற அந்த மாதிரி அந்த நேரத்துல இப்ப ஜோதிமணி பேசுறது வந்து நம்ம எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த விதமான அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையும் வேற எந்த கட்சியோடும் எங்களுக்கு கிடையாது. நாங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில, இந்தியா கூட்டணியில உறுதியாக இருக்கிறோம். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியோட நிலைமை. இதுல எல்லா கட்சியுமே வந்து முடிகிற வரைக்கும் வந்து எங்கேயும் வந்து பேசுறதா சொல்லுவாங்க. காங்கிரஸ் கட்சியும் எனக்கு தெரிஞ்ச எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கலைங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க இந்தியா கூட்டணியில தான் இருக்கிறோம். உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில் தான் காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கிறது. அந்த கூட்டணி தான் தொடரும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். அந்த கூட்டணி தான் இந்த தேர்தலில் வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன். ஆட்சியில் இன்னும் காங்கிரஸ் வலுவா போயிட்டு இருக்கு. முதல்ல அது இப்ப பேட் டைம் அதை பத்தி பேசுறது.